உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில் நடத்திய கவிதை அரங்கேற்றத்தின் காணொலி காட்சிகளை இப்பொழுது காணலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் பேரறிஞர் பெருந்தகை அமரர் அண்ணா அவர்களின் பெரும் புகழை போற்றுகின்ற வகையில் அவருடைய கொள்கைகளை, எண்ணங்களை, லட்சியங்களை, நோக்கங்களை நிலைநிறுத்துகின்ற வகையில் அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில் நடத்தி வருகின்ற கவியரங்கத்தின் தொடர் நிகழ்வாக இன்றைய தினம் நம்முடைய கவிஞர்களின் கவிதை அரங்கேற்றம் தொடங்குகிறது. நம்முடைய கவிதை அரங்கேற்றத்தை தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி, தமிழர் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் ம.ஃப.க. பாண்டியராஜன் அவர்கள் தொடங்கி வைத்து தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர், உலக தமிழராட்சி நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் கோ. விஜயராகவன் அவர்கள் வாழ்த்துறையோடு தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த கவியரங்கம் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக நம்முடைய கவிதை உறவு என்கின்ற ஒரு கவிதை பாடத்தை அமைத்து தமிழ் இலக்கிய ஆர்வலர்களையும், திறனாளர்களையும், தமிழ் அறிஞர்களையும், தமிழ் கவிஞர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு அரை நூற்றாண்டுகளாக தமிழுக்கு அரும்பணி ஆற்றி வருகின்ற கவிதை உறவு ஆசிரியரும், கவிதை உறவு இலக்கிய அமைப்பின் வழியாக கவிஞர்களுக்கு மாதந்தோறும் கவியரங்கம் நடத்தி அவர்களை சிறப்பித்து கவிஞர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் இடுக்க நேருகின்ற போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு அவர்களுக்கு உதவுவதற்காக உறவு பாலம் அமைத்து அவர்களுக்கு உதவியாக, உறுதுணையாக பணியாற்றி கொண்டிருப்பவரும், இன்றைக்கு தமிழ் அறிஞர்களில் குறிப்பிடத்தக்கவராக, கலைமாமணி விருது பெற்றவராக, பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்று இன்றைக்கு பல்வேறு இலக்கிய அமைப்புகளுக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து வருபவரும், சிறந்த படைப்பாளர்களை உருவாக்குகின்ற ஒரு பரந்த நோக்கத்தோடு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற தமிழறிஞர் கலைமாமணி ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கிறார்கள். அவரை உங்கள் அனைவரின் சார்பில் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரர் ம.ஃப. பாண்டியராஜன் அவர்களே, அம்மா தமிழ் பீடத்தினுடைய நிறுவனர் அன்பிற்குரிய சகோதரர் சொல்லின் செல்வர் ஆவடி குமார் அவர்களே, என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேனாள் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அன்பிற்குரிய காமு சேகர் அவர்களே, இந்த ஜூம் இணைய வழியாக இணைந்திருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளை மிகச் சிறப்பாக அருமை நண்பர் ஆவடி குமார் அவர்கள் கொண்டாடி வருவது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நானும் அங்கம் வகிப்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகிறது. பேரறிஞர் அண்ணாவை பற்றி சொல்ல வருகிற போது கவிஞர் வாலி அவர்கள் ஒன்றை சொல்வார்கள். குள்ளமான குரல் என்று அவர் சொல்லுவார்கள். கால் முளைத்த குரல் என கூறும்படி, கால் முளைத்த குரல் எனும் கூறும்படி பேச்சில் குவிப்பான் பொருள், பேச்சில் குவிப்பான் பொருள் சலவை செய்தது போல் வெளுக்கும் அறியாமை இருள் என்று அவர் கூறியிருக்கிறார். பொருள் பதிந்த அவருடைய பேச்சை கேட்கிற போது அறியாமை இருள் என்பது அகன்று விடுகிறது என்று வாலி அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். அன்றெல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச வருகிறார் என்றால் திரண்டு நிற்பார்கள் தமிழ் மக்கள். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சில் இனிமை இருக்கும், அவரை பார்ப்பதில் மகிழ்ச்சி இருக்கும், அவருடைய பேச்சை கேட்பதில் ஒரு நிறைவும் நமக்கு இருக்கும்.
அண்ணாவை பற்றி சொல்லுகிற போது சில புகழ்வாய்ந்த வாசகங்கள் நமக்கு நினைவுக்கு வந்துவிடும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொன்ன உடனேயே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவுதான் வந்துவிடும். அதேபோல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தம்பி தலைமை தாங்கவா என்று அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசியல் நாகரிகத்தை நமக்கெல்லாம் கற்றுத்தந்த அவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று கூறியிருக்கிறார். இப்படி எண்ணற்ற வாசகங்கள், புகழ்மிகுந்த வாசகங்களை அவர் சொல்லி தந்திருக்கிறார். அவர் புகழ்மிகுந்த வாசகங்களை மட்டும் சொல்லி தந்தவர் அல்ல, புகழ்மிகுந்த வாழ்க்கையும் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஒரு முறை நாகர்கோயில் நாடாளுமன்ற தேர்தலில் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடக்கூடாது என்று தன்னுடைய தம்பிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு மனிதர், நல்ல தமிழர், நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டும், அவரை எதிர்த்து நாம் நிற்கக்கூடாது என்று சொல்லுகிற நாகரிகம் என்பது இன்றைக்கு யாரிடமிருந்தும் நாம் எதிர்பார்க்க இயலாது. யாராக இருந்தாலும் வீழ்த்து விட்டு பார்ப்போம் என்றுதான் ஒவ்வொருவரும் நினைக்கிறார்களே தவிர அவரும் வர வேண்டும், அவரும் ஒரு தமிழர், நம்மை போன்ற ஒரு சிறந்த மனிதர் என்று எண்ணுகிற ஒரு பெருந்தன்மை பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் இருந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். நன்றாக நினைவுக்கு இருக்கிறது, அவர் மாண்புமிகு முதல் அமைச்சராக ஆனபோது அவருடைய இல்லத்திற்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்திருக்கிறது. அவருடைய துணைவார் ஆர்வத்தோடு அதை ஒரு அறையில் வைக்கச் சொல்லுகிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை எடுத்துச் செல்ல வேண்டுகிறார்கள். அப்போது ராணி அம்மையார் சொல்லுகிறார்கள், வீட்டுக்கு நிறைய விருந்தினர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் குளிர்பானம் தர வேண்டும், இதில் இருந்து விட்டு போகட்டுமே என்று சொன்னபோது, இந்த முதலமைச்சர் பதவி என்பது நிரந்தரமானதல்ல, நாளை போகிற போது இதையும் எடுத்து விட்டு போவார்கள், அது போகிற போது உனக்கு வருத்தமாக இருக்கும், அதை இப்போதே நாம் இழந்து விடுவோம் என்று அந்த வசதிகளை மறுத்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கிற போது பதவியை மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரே தவிர பதவியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வாழ்ந்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கு அவர் தந்த விஷயங்கள் ஏராளம். என்னுடைய கெழுதகை நண்பர் கவிஞர் ஆனந்த் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள், வரலாறு என்பது வந்து போனவர்களின் கணக்கல்ல, இந்த உலகத்திற்கு எதையேனும் தந்து போனவர்களின் கணக்கு என்று சொல்வார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து போனவர் அல்ல, பல்வேறு நன்மைகளை இந்த நாட்டுக்கு செய்து போனவர் என்று பார்க்கிற போது, தந்து போனவர் என்று பார்க்கிற போது அவர் வரலாற்றில் நிற்கிறார். அவரை பற்றி சொல்ல வருகிற போது, அன்றைக்கெல்லாம் சென்னை மாகாணம், மாநிலம் என்று அழைக்கப்பட்ட இந்த சென்னையை தமிழ்நாடு என்று சட்டபூர்வமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அது மட்டுமல்லாமல் கலப்பு திருமணத்திற்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு அங்கீகாரத்தை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாகவே நிறைவேற்றி தந்தவர் அவர். இதையெல்லாம் பார்க்கிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மனதில் நிற்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய செய்திருக்கிறார். அவர் இன்னும் அதிக நாட்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் வாழ்ந்திருந்தால் தமிழகம் இன்னும் நிரம்ப பெற்றிருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த வாசிப்பாளர் என்று கேள்விப்படுகிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த நேரமும் புத்தகம் கையுமாக இருப்பார். கன்னிமரா நூலகத்தில் இருக்கிற அத்தனை நூல்களையும் அவர் படித்திருக்கிறார் என்கிற செய்தியை கேட்கிற போது வியப்பாக இருக்கிறது. அதே போல் அவர் இறக்கும் தருவாயில் அவருடைய கடைசி நாட்களில் ஒரு நூலை படித்து கொண்டிருக்கிறார். அன்று இரவு ஒரு அறுவை சிகிச்சை நிகழ்த்த வேண்டும். மருத்துவர் வந்து கேட்கிற போது, இன்று மட்டும் இந்த அறுவை சிகிச்சையை தள்ளி வையுங்கள், ஒரு நாள் தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள், நான் கையில் வைத்திருக்கிற இந்த புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும், இந்த புத்தகத்தை நான் படிக்காவிட்டால் ஒருவேளை இந்த அறுவை சிகிச்சை வெற்றி பெறாமல் போய்விட்டால் இந்த குறையோடு நான் போக நேரிடும், ஆகவே இதை நான் படித்து முடிக்கிறேன் என்று மருத்துவரிடம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தமிழகத்தில் 4.5 கோடி தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி பேரறிஞர் அண்ணா பேச வருகிற போது கூட்டம் வந்து குவிந்ததோ, அதே போல் நம்மிடமிருந்து விடைபெறுகிற போது கூட ஒரு கூட்டம் வந்து திரண்டது. அவருக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக ஏறத்தாழ 1.5 கோடி மக்கள் தலைநகரில் வந்து குவிந்தார்கள். கின்னஸ் புத்தகத்தில் கூட இன்றைக்கும் மிக அதிகமான இறுதி ஊர்வலம் என்பது, மிக அதிகமான மக்கள் கலந்து கொண்ட இறுதி ஊர்வலம் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இறுதி ஊர்வலம் தான் என்கிற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழர்களுடைய நெஞ்சங்களிலெல்லாம் நிறைந்திருக்கிற பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 15. இந்த நாள் மிகச்சிறந்த நாள். இந்த சிறந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடியிருக்கிற ஆவடி குமார் அவர்களுக்கும், கவியரங்கில் கலந்து கொண்ட பெருமக்களுக்கும், இந்த கவியரங்க கவிதைகளையெல்லாம் இரவு முழுக்க விழித்திருந்து கேட்ட என்னுடைய அன்பு சகோதரர் மாஃபா பாண்டியராஜன் அவர்களுக்கும், இரவு 11:30 மணி வரைக்கும் கவிதைகள் கொட்டிக்கொண்டே இருந்தன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்பது போல நானும் இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அற்புதமான கவிதை வரிகள். இந்த கவிதை வரிகளை எல்லாம் தந்து இந்த காலம் போற்றுகிற ஒரு தலைவனுக்கு நாம் வாழ்த்துகள் தெரிவித்திருக்கிறோம். அவருடைய புகழ் நின்று நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான வகையில்
அவருக்கே உரித்தான எளிய நடையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெரும் புகழையும் சிறப்பையும் சீர்மையையும் அவருடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற தமிழ் பண்பாட்டு நெறியை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன் வாழ்நாளிலே வலியுறுத்தினார்கள் என்ற நிலையை மிகவும் சிறப்பாக எடுத்து வைத்து அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடத்தின் அரும் பணியை பாராட்டுகின்ற வகையிலும் அதில் பங்கெடுத்த கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை அரங்கேற்றிய இந்த நிகழ்வை முழுமையாக தொடக்கத்திலிருந்து கேட்டு அதில் இருக்கின்ற சிறப்புகளை எல்லாம் தொகுத்து தனக்கே உரித்தான தனித்துவத்தோடு எடுத்து வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து தந்திருக்கின்ற ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டுகளாக தமிழ் கவிஞர்களின் உறவு பாலமாக விளங்குகின்ற கவிதை உறவு ஆசிரியர் கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பல்வேறு பணிகளுக்கு இடையில் தொடர்ந்து முழுமையாக இந்த கவியரங்கத்தை பங்கேற்று பெருமைப்படுத்தியதற்காகவும் அவருடைய தமிழ் பணிக்காகவும் குறிப்பாக தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அவர்களுக்கு ஏதாவது இன்னல் இடுக்க நேர்ந்தால் நான் இருக்கிறேன் என்று அவர்களுடைய இன்னலை போக்குவதிலும் இடுக்கண்களை களைவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தமிழ் கவிஞர்களின் அறிஞர்களின் காப்பு அரணாக விளங்குகின்ற ஐயா ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் மீண்டும் வணங்கி அவருடைய வருகைக்காக நன்றி தெரிவித்து அடுத்து தன்னுடைய கவிதை அரங்கேற்றத்தை தொடர்வதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் சென்னை பெருநகர மாவட்ட துணைத் தலைவர் சிறந்த கவிஞராக அனுபவமிக்க தன்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளால் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்றிருப்பவரும் நல்ல பேச்சாளருமான மரியாதைக்குரிய கவிமாமணி சுப்புலட்சுமி ஆறுமுகம் அவர்கள் தன்னுடைய கவிதைகளை அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில் வழங்க வருகிறார்கள். சொல்லின் செல்வர் ஐயா ஆவடிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் சான்றோர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அண்ணாவின் இலக்கு. சலசலவென நதியின் சலங்கை கலகலவென ஒலித்திடும் குரலான் தழுவும் மென் இறகன கை நழுவிடும் வண்ண தூரிகையாம் சிறகை உலர்த்திடும் அழகிய மயிலென இறகை மெல்ல வருடிடும் தெண்டலாம் ஏகாந்தமாய் எழிலாய் நளினமாய் அனிச்சமாய் அல்லி மலராய் பவித்திரமாய் வந்தார் ஒருவர். சாதிக்க பிறந்தார், சாதிகளை சாடினார். ஆற்றல் மிக்க ஆற்றலுக்கு அவர் தமிழ். ஒன்றை பெற தகுதியுடையவரால் அதனை தடுத்திடும் சக்திதனை பூவென ஊதியே வென்றிட இயலும். மன்னிக்கும் குணம் ஒன்று மட்டும் மனதினில் நிறைந்து விட்டால் மாநிலமே உன் குடைக்கீழ் என்றே மெய்யாக வாழ்ந்து காட்டியவர். தென்னாட்டில் ஒரு பெர்னாட்சாவாம். தொன்று தொட்டு வந்த மூடத்தை தன் அலங்கார சொற்களில் தேன் கலந்து அடுக்கடுக்காய் தொடுத்து காட்டியவராம். அண்ணா எனும் ஒரு காவியம் தண்டமிழில் தரணிக்கு போதித்ததுவாம். 3 எழுத்தில் எம்ஜிஆர், அம்மா என 3ஆம் பிறையை பின்தொடர்ந்தனராம். முத்தமிழின் நடை அழகுக்கு அவர் முன்வைத்த சீர்திருத்த சாத்திரங்களுக்காய் கடமையை செய் காவலனாய், கண்ணியம் காத்திடு பெரியோரிடம், கட்டுப்பாடு ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு என்றார். அறிவியல் நெறிகளை அனாயசமாக அள்ளி தெளித்தமையினால் அறிஞர் அண்ணாவானார். எழுத்து அவர் மூச்சென்றால் அவரின் எழுதுகோல்
இயக்கிடும் உயிர் நாடியாம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இது அவரின் தாரக மந்திரமானது. மனதை திறந்து பார், ஆங்கே உண்மையை சாட்சியாக்கி அதில் அன்பெனும் அகலை ஏற்றிவிடு. ஏழையை கண்டால் மனம் இறங்கு, எளியோர்க்கு உணவளித்திடு. ஏற்பிடிக்கும் உழவன் வயலில் இறங்கினால்தான் நம் பசியாரும். நம் சுகபோகங்களுக்கெல்லாம் மூல காரணியான தொழிலாளியை நேசி, இந்த மண்ணை போற்று என்றார். தம்பி, உன் உள்ளத்தில் சுரந்திடும் அன்பு மழையினில் அகிலமெல்லாம் வளம் பெறும், களனியெல்லாம் செலுத்திடும் என்றே போதித்ததால் புத்தன் என்பேன் அவரை. அண்ணாவின் அடியொற்றி அவர் துதிபாடி வீறு நடை போட்டிடும் அரசு நம்முடனே. அண்ணாவின் நாமம் என்றும் இளையோரின் இதயத்தில். அந்த இதய வீணையில் சில நரம்புகளை மீட்டினேன். இத்தனை வரிகளா? வியந்தே போனேன் நானும். வாழ்த்துவோம், அண்ணா நாமும் வாழ்க, அண்ணா நாமும் வாழ்க. நினைவலைகளுடன் நான். வணக்கம், நன்றி. மூட பழக்கத்திற்கு மூடு விழா தந்து நாளும் பல்வேறு திட்டங்களின் வழியாக தமிழை தமிழாக்கி தந்தவர் பேரறிஞர் அண்ணா என்பதை மரியாதைக்குரிய கவிமாமணி சுப்புலட்சுமி ஆறுமுகம் அவர்கள் மிக அழுத்தமான குரலில் பல்வேறு செய்திகளை, பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெருமைகளை, சிறப்புகளை நினைவு கொள்ளத்தக்க வகையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு நிகரானவர் யார் என்று பார்த்தால் அவர்தான். அதற்கு இணையானவர்கள், நிகரானவர்கள் இதுவரை இருக்கவில்லை, இனியும் இருக்க வாய்ப்பில்லை. உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானவுடன் அதுவரை தனியார் இடத்திலே இருந்த அரசு போக்குவரத்தை அரசுடைமையாக்கினார். அப்படி அரசுடைமை ஆக்கப்பட்ட அந்த அரசு பேருந்துகளில் திருக்குறளை அதில் எழுதி வைத்தார். எல்லா அரசு பேருந்துகளிலும் திருக்குறள் எழுதுகின்ற ஒரு புதிய அணுகுமுறையை பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு தனியார் அரசு போக்குவரத்தை அரசுடைமையாக்கி அதிலே திருக்குறளை எழுதி வைத்திருந்தார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்கட்சியாக இருந்தார்கள். சட்டமன்றத்திலே அண்ணா அவர்களை நடவடிக்கைகளை விமர்சிக்கின்ற வகையில் எதிர்கட்சி என்ற உரிமையில் அங்கே இருந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் நம்மிடத்திலே கேள்வி எழுப்பினார்கள். திருக்குறளை பேருந்துகளில் எழுதி வைத்திருக்கிறீர்கள், அந்த திருக்குறள் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? டிரைவருக்காகவா அல்லது பயணிகளுக்காகவா? அதிலே யாகாவார் ஆயினும் நாகாக்க என்று எழுதியிருக்கிறீர்கள். யார் நாகாக்க வேண்டும்? டிரைவரா, பயணிகளா, நடத்துனரா என்று கிண்டலாக அண்ணா அவர்களை ஏதோ மடக்கி விட்டதை போன்ற ஒரு தோற்றத்தோடு கேள்வி எழுப்பினார்கள். அப்பொழுது அண்ணா அவர்கள், அது டிரைவருக்காக என்று சொன்னால் டிரைவர் நாகாக்க வேண்டும் என்று பொருள்படும், நடத்துனருக்காக என்று சொன்னால் நடத்துனர் அப்படிப்பட்ட நிலையிலே நாவை காக்காமல் இருக்கிறார் என்று பொருள்படும், பயணிகளுக்காக என்று சொன்னால் பொதுமக்கள் கோபப்படுவார்கள், பேருந்தில் பயணிக்கின்றவர்கள் எல்லாம் நாவை காக்காமல் இருக்கிறார்கள் என்ற பொருள் கொள்ளும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான கேள்வியை கேட்டுவிட்டதை போல காங்கிரஸ்காரர்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இந்த கேள்வியை கேட்டுவிட்டு கிடுக்கி போட்டு விட்டதை போன்ற தோற்றத்தோடு இருந்த நேரத்தில் அண்ணா இருந்தார். அண்ணா சொன்னால் யாகாவார் ஆயினும் நாகாக்க என்று எழுதி இருப்பது உண்மைதான். யார் காக்க வேண்டும் என்றால் யாருக்கு நா இருக்கிறதோ அவர்களெல்லாம் நா காக்க வேண்டும். நாய் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்க கூடாது, எதை வேண்டுமானாலும் கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. எனவே நாய் இருக்கின்றவர்கள் எல்லாம் அதை காக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். எந்த கேள்வியை யார் எழுப்பினாரோ அவருக்கு அந்த கேள்வியை திருப்பி விட்டவர் பேரறிஞர் அண்ணா. அவ்வளவு நுண்மான் உடைப்புலத்தோடு எதிரிகளும் ஏற்கின்ற வகையில், வியக்கின்ற வகையில் பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தவர் பேரறிஞர் அண்ணா. இதைத்தான் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சுப்புலட்சுமி ஆறுமுகம் அவர்கள் தனக்கே உரித்தான அந்த அனுபவ முத்திரையோடு பல்வேறு செய்திகளை இங்கே தந்திருக்கிறார்கள். அவருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து, அடுத்து
அண்ணாவின் இலக்கு என்ற இந்த கவி பயணத்தை தொடருவதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட தலைவர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடத்தின் தொடக்க நிலையிலே இருந்து நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர், இந்த அமைப்பின் நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நல்லாசிரியர் கவிமாமணி வளவனூர் இரா முருகன் அவர்களை தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணனுக்கு வணக்கம். அண்ணாவினுடைய கோட்பாடு பரங்கிமலை சிங்கை மாணவர், அடுக்குமொழி தந்த அறிஞர் அண்ணா அவர்கள் 60 ஆண்டு வாழ்ந்தவர், 1000 தலைமுறைக்கும் நிற்பவர், மாநில சுயாட்சி கண்ட முதல்வர், இருமொழி கொள்கையை கண்ட இந்தியர், கண்ணியும் கட்டுப்பாடு சொன்னவர், தம்பிவா தலைமையேற்பார், குணத்தால் தமிழ் உலக ஆண்டவர், கரகரத்த குரலார் காஞ்சி மண்ணிலே நாத்திகத்தை நட்ட காஞ்சி தலைவர், நீதி கட்சியின் நித்திய பாசறையில் திராவிடர் கழக வரிசையில் அதிமுகவின் உயிரோட்டமான தலைவர், நுண்ணறிவும் நுட்பதிவும் கொண்ட தேசிய பார்வை மீது பாசம் கொண்ட தலைவர், நன்றியுள்ள பிறர்களை வேண்டுமென கேட்ட அன்பு சொல்லாளர், குரல் போல ஓங்கியவர், குற்றமல்லா தலைவர், இருமொழி கொள்கையாளர், அருந்தமிழ் போற்றவர். நன்றி, வணக்கம். மிகவும் சுருக்கமாக தன்னுடைய வார்த்தைகளை அளந்து பேசி விரைந்து தன்னுடைய கவி பயணத்தை, கவிதை அரங்கேற்றத்தை நிறைவு செய்த அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட தலைவர், பாசத்திற்குரிய அருமை சகோதரர் கவிமாமணி வளவனூர் இரா முருகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவரிடத்திலே இல்லாத திறமை இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு எல்லா வகையான ஆற்றலையும் பெற்றிருந்தவர், அறிவு பெற்றிருந்தவர் பேரறிஞர் அண்ணா. ஆனால் அவர் தன்னிடத்திலே எவ்வளவு திறமை இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்படுவதில், கீழ்ப்படுவதில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இணையானவர் எவரும் இல்லை. தனக்கு எல்லாம் தெரியும், தன்னால் எல்லாம் முடியும், தன்னை விட ஆற்றலிலும் அறிவிலும் நிகரானவர்களுக்கு கூட இல்லை என்ற நிலையில் இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமைக்கு கட்டுப்படுவதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. ஒரு முறை லக்னோ பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் அவர்களை உரையாற்றுவதற்காக அந்த பல்கலைக்கழகம் அழைத்திருந்தது. பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் அவர்கள் உரையாற்றப் போகிறார். தந்தை பெரியார் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதால் அவருடைய உரையை மொழிபெயர்த்து சொல்லுவதற்காக பேரறிஞர் அண்ணாவை அழைத்து போகிறார். தந்தை பெரியார் பேச்சை அண்ணா மொழிபெயர்க்கிறார். மாணவர்கள் நிரம்பி இருந்த லக்னோ பல்கலைக்கழக அந்த பெரும் கூட்டத்தில் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆங்கிலத்தில் பொடிபொடித்து பேசுகின்ற பொழுது அவருடைய உச்சரிப்பு, அவர் அந்த மொழியை பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை அவர் தேர்ந்தெடுத்து அதை மொழிபெயர்க்கின்ற அந்த பாங்கை பார்த்த மாணவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லோரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் மொழிபெயர்த்து முடித்து விட்டீர்கள், இப்பொழுது நீங்கள் தனியாக எங்களுக்கு பேசுங்கள், உங்களிடத்திலே நாங்கள் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் கேட்கிறார்கள். பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பேராசிரியர்கள் எல்லாம் அண்ணாவை பேச வேண்டும் என்று அழைக்கிறார்கள். அப்பொழுது அண்ணா மிகப்பெரிய விளம்பரம் கூட இல்லாத நிலையில் இருந்தவர், தந்தை பெரியாரோடு இருந்த நேரம். அப்பொழுது எல்லோரும் கேட்கின்ற பொழுது அண்ணா வேறு வழியில்லாமல் பெரியாரிடத்திலே கேட்கிறார். பெரியார், நீ பேசக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் அந்த மாணவர்கள் அவர்களுடைய கூச்சல் அடங்கவில்லை, அண்ணா பேச வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அண்ணா வேறு வழியே இல்லாமல் பெரியாரிடத்திலே மாணவர்கள் கொந்தளிக்கிறார்கள், என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அவர் அண்ணாவினுடைய சட்டையை பிடித்து இடித்து அவர் காதிலே, நான் பெரியாரை பேச்சை மட்டும்தான் மொழிபெயர்ப்பதற்கு இங்கு வந்தேன், என்னால் தனியாக பேச முடியாது என்று சொல்லிவிடு என்று சொல்லுகிறார்.
அண்ணா உடனே பெரியாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, நான் இங்கே பெரியாருடைய பேச்சை மொழிபெயர்ப்பதற்காகத்தான் வந்தேன், அதை நிறைவு செய்து விட்டேன், என்னால் பேச முடியாது என்று சொல்லி அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறினார். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவர் நினைத்திருந்தால் அவர் பேசியிருக்கலாம். பெரியார் இடத்துல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அங்கே அனைவருமே விரும்பி கேட்கிறார்கள். அங்கே இருக்கின்ற மாணவர்கள் அண்ணாவினுடைய பேச்சை சுவைப்பதற்கு காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே கூட தன்னுடைய தலைவன் என்று ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியார் அதை விரும்பவில்லை என்று தெரிந்ததற்கு பிறகு அது எந்த சூழ்நிலையிலும் அதை எப்படி பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்கின்ற மனநிலையோடு அதில் இருந்து மீண்டு வந்தார் என்பதுதான் வரலாறு. எனவே அண்ணா இடத்திலே அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது, எல்லாம் இருந்தாலும் அவர் மற்றவர்களை மதிக்க வேண்டும். மற்றவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் சொல்லுவதை நாம் அது சரியோ தப்போ அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு அதிலே மாற்று கருத்தினமும் நிலையை எடுக்கக்கூடாது என்று உறுதியாக இருந்தவர். அதைத்தான் அவர் இறுதி வரை கடைபிடித்தார். அதனால்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவுடைய மரணத்தின் போது அடையார் மருத்துவமனையில் 1969ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து நோய்வாய்ப்பட்டிருந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்ட நேரம் வரை ஒரு வீட்டு கார் ஷெட்டிலே படுத்துக் கொண்டு அண்ணாவுக்கு என்ன ஆனதோ என்று காத்துக் கொண்டிருந்த நிலை அண்ணா மீது அவருக்கு இருந்தது என்றால் அதற்கு காரணம் அண்ணா அவர் மீது வைத்திருந்த மதிப்பு மட்டும் இல்லை, அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் இருந்தார். அது மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு அரசியலை பார்த்தவர்கள் வரலாறுகளை தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், தந்தை பெரியார் அண்ணாவை விமர்சித்ததை விட வேறு யாரும் விமர்சித்திருக்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தந்தை பெரியார் திராவிட கழகத்திலிருந்து அண்ணா வெளியேறி புதிய திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி 1967 ஆட்சி பொறுப்பில் அமர்கின்ற நாள் வரை காங்கிரஸை விட அதிகமாக திமுகவையும் அண்ணாவையும் விமர்சித்தவர் தந்தை பெரியார். எல்லா தேர்தல்களிலும் அவர் எதிர்த்து நின்று பிரச்சாரம் செய்தவர் பெரியார். காங்கிரஸ் கட்சி அவரை ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ, இவர் காங்கிரஸ் கட்சியை அண்ணாவை எதிர்ப்பதற்காக ஏற்றுக்கொண்டவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணாவையும் மிகவும் இழிவாக பேசுவார் தந்தை பெரியார். சாதாரணமாக அவருடைய பேச்சுக்கள் கடுமையாக இருக்கும். அதிலே அண்ணாவை பற்றி பேசுகின்ற பொழுது, திமுகவினரை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு மிகவும் கடுமையாக விமர்சிப்பார். ஆனால் அப்பொழுது கூட ஒரு முறை கூட தந்தை பெரியாரை அண்ணா திருப்பி விமர்சித்ததே இல்லை. அண்ணா அன்றைக்கு பெரியாரை விமர்சித்திருந்தால், அவருடைய தம்பிகள் பெரியாரை கடுமையாக விமர்சித்திருந்தால் பெரியார் அதை தாங்க முடிந்திருக்காது. அந்த அளவுக்கு அண்ணா மீது பற்று கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள் இருந்தார்கள். இருந்தும் தான் தந்தை பெரியாரை விமர்சிக்க தொடங்கினார். இவர்கள் எப்படிப்பட்ட நிலையை எடுப்பார்கள் என்பது தெரிந்த காரணத்தால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காகவே பெரியாரை பற்றி அவர் எவ்வளவு கடுமையாக பேசினாலும் எங்களை வளர்த்தவர், எங்களுக்கு தந்தை, அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, அவர்தான் எங்கள் தலைவர் என்று சொல்லி அதில் இருந்து விலகி நின்றவர் பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட பெருந்தன்மையும் அவரிடத்திலே இருந்தது. ஒரு தலைமைக்கு எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும், தன்னுடைய தகுதியை பற்றி கவலைப்படாமல் தலைமையினுடைய உத்தரவைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர். அதனால்தான் அவர் இன்றைக்கும் போற்றப்படுகின்ற பேரறிஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை போல ஒரு தலைவரை நம் தமிழகம் பெற்றது பெருமை என்றாலும், அவருடைய ஆட்சி இன்னும் தொடர்ந்திருந்தால் அல்லது அவர் இன்னும் வாழ்ந்திருந்தால், அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 1 ஆண்டு 9 மாதங்கள் தான் அவருடைய ஆட்சி இருந்தது. அந்த 1 ஆண்டு 9 மாதங்களில் போடப்பட்ட சட்டங்களும் கொண்டு வரப்பட்ட திட்டங்களும் தான் இன்று வரை தமிழகத்தின் தன்மானத்தை காக்கின்ற திட்டங்களாக, சட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் நினைவுறுத்தி, தொடர்ந்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றுவதற்காக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட அமைப்பாளர், சிறந்த கவிஞராக, பேச்சாளராக, அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் பணிகளை முனைப்போடும் ஆர்வத்தோடும் அக்கறையோடும் பணியாற்றி வருகின்ற ஆசிரியராக நம்முடைய பணிகளை எல்லாம் நாம் முன்னெடுப்பதற்கு முன்னால் முன்னின்று செய்து முடிக்கின்ற ஆற்றலை பெற்றவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய கவிமணி சே. முருக சரஸ்வதி அவர்களை தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கம்.
அண்ணாவின் இலக்காய் இன்று அனைவரையும் ஆக்கிக் கொண்டிருக்கும் ஆவடியார் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி அண்ணாவின் இலக்கு எனும் கவிதையை வாசிக்க நுழைகின்றேன். உழைப்பாளர்களின் உன்னத குரல் உயர்ந்து நிற்க வேண்டும். சாமானியரின் புகழ் ஓங்க சரித்திரம் படைக்க வேண்டும். அதுவே அண்ணாவின் இலக்கு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணல், இல்லாதவர் கண்டு இருப்பதை தரல், அதுவே அண்ணாவின் இலக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உணர்வோடு கடைசி வரல் வாழ்ந்திடல், தமிழன் தன்மானத்தோடு தரணியில் உலாவரல், அதுவே அண்ணாவின் இலக்கு. சுயமரியாதையை கைக்கொண்டு சுடர் விளக்காய் ஒளிவிடல், பேச்சு முழக்கத்தால் வியக்க பிறர் பேச வைத்தது, அதுவே அண்ணாவின் இலக்கு. 1000 மொழிகள் கற்றாலும் அன்னை மொழிக்கே முதலிடம், அத்தனை மேடைகளிலும் அலங்கரித்தது, தமிழ் அன்னைக்கு தனியிடம் தந்தது, அதுவே அண்ணாவின் இலக்கு. சட்டம் இருட்டரை வாதிடுவோ சரவிலக்கால், சாமானியனும் சாஸ்திரத்தோடு சட்டமும் கற்றறிய வேண்டும், அதுவே அண்ணாவின் இலக்கு. அண்ணாவின் செயலையும் கொள்கையும் மறுத்தவர் பலர், அவர்கள் மறுகிட மாற்றியமைத்தது, அதுவே அண்ணாவின் இலக்கு. மடை திறந்த பேச்சால் மக்கள் வெள்ளம் எங்கும், மதிமயங்கிய நிலையில் மதியால் விதிவெல்ல, சொன்ன மந்திர சொற்களை தனதாக்கி சொந்தமாக்கி செய்தல், அதுவே அண்ணாவின் இலக்கு. பாரதத்தை மட்டும் படித்தறிந்த இம்மண்ணில் சமுதாய சிந்தனைகளையும் சாஸ்திரத்தோடு கற்ற படைத்ததுதான் அண்ணாவின் இலக்கு. பாரதத்தை மட்டும் படித்தறிந்த இம்மண்ணில் சமுதாய சிந்தனைகளை பாமரனும் படித்தறிய வைத்ததுதான் அண்ணாவின் இலக்கு. அரசியலுக்காய் அண்ணா தந்த அறிவுகள் எல்லாம் இன்று ஆளும் அரசியல் ஆளுமைகளால் அன்னை தமிழுக்கு அண்ணா அகத்தில் கண்டதை அடுக்கடுக்காய் ஆவடியாரின் அறிவால் இன்று அகிலம் வியக்க அண்ணாவின் இலக்கு இன்று நிஜமாய். வாய்ப்பளித்த அனைத்திந்திய தமிழ் சங்கத்திற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிமா. மிகவும் விரைவாக தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றி சிறப்பாக முடித்திருக்கின்ற தூத்துக்குடி மாவட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அமைப்பாளர் கவிமாமணி ஆசிரியர் சி. முருக சரஸ்வதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக புதுக்கோட்டை மாவட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தில் இணைந்து பணியாற்ற வந்திருக்கின்ற ஆசிரியர், சிறப்பாக பேச்சாளராக, கவிஞராக, பன்முகத்தன்மை கொண்ட ஆற்றலாளராக நம்மோடு இணைந்து அனைத்திந்திய தமிழ் சங்கத்தில் இணைந்து பணியாற்ற முனைந்திருக்கின்ற கவிமாமணி தனபால் அவர்களை, ஆசிரியர் தனபால் அவர்களை தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லில் செல்வர் தங்களையும் கவி உறவுகள் அனைவரையும் அழகான மாலை பொழுதில் வணங்கி நான் மகிழ்கின்றேன். என் பேரு தனபாலு, புதுக்கோட்டை மாவட்டங்க. அண்ணாவின் இலக்கிலேயே கவிதையை நான் சமர்ப்பிக்கிறேன் என்ற பாமாலையுடன் தங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நமது சங்கத்திற்கு புதுமையானவன். ஐயா அவர்கள் எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. தற்பொழுது என்னுடைய கவிதையை தங்கள் முன் சமர்ப்பிக்க மிகவும் பணிந்து தங்களை சமர்ப்பிக்கின்றேன். தலைப்பு: அண்ணாவின் இலக்கு. தம்பிமார்களின் நெஞ்சில் தலைவனாக வீற்றிருக்கும் தமிழகத்தின் தென்னாட்டு பெண்ணாட்சாவே, தமிழ் மக்களின் தலையெழுத்தை மாற்றிவிட்ட தென் திராவிட மொழியின் பேரறிஞர் நீ அல்லவோ. அடிமை முறையை அகற்றி அரிய கருத்துக்களை ஆணிவேராக கொணர்ந்த காஞ்சியாரை, முத்தமிழுக்கு வாகை சூடி உரைநடைக்கு உயிர் தந்த அடுக்குமொழி பாசுரத்தின் வேந்தரை, திராவிட நாட்டினை மேலோங்கச் செய்த மங்காத சங்கத்தமிழின் சொல்லிற்கினியாரை, சுயநலமில்லா பொதுநலமாக நித்தம் சிந்தித்து தமிழ்நாடு என்று உச்சரித்த பைந்தமிழை, சட்டங்களை கொணர்ந்து சாதிகளை களையெடுத்து தமிழகத்திற்கு புது பொலிவு தந்த கலை சிற்பியை, சொற்சுவை பொருட்சுவை ததும்ப பேசியே திராவிட மொழிதனை ஆழ்மனதில் பதிய வைத்தீரே.
சமூகத்தின் சாடல்களை உடைத்தெறிந்த சரித்திரமே, சமத்துவத்தின் வாழ்வுதனை மகத்துவமாய் தந்தீரே. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு வழி நின்றீரே. அமிழ்தமிக்க வாழ்வினை சுவைக்கச் செய்தீரே. ஓர் இரவு வேலைக்காரி நாடகங்களில் கண் முன்னே கலையுணர்வை கொடர்ந்த நாடக கவியை கன்னிமராவில் கால் பதித்து கவிஞராக உருவெடுத்தீரே. மெரினாவில் துயில் கொண்டு அலையொலியை சுவாசிக்கின்றீரே. கன்னிமராவில் கால் பதித்து கவிஞராக உருவெடுத்தீரே. மெரினாவில் துயில் கொண்டு அலையொலியை சுவாசிக்கின்றீரே. வாய்ப்பளித்த தங்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனபால், ஆசிரியர், புதுக்கோட்டை மாவட்டம். நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. புதுக்கோட்டையிலிருந்து பாட்டுக்கோட்டை கட்டி நம்ம எல்லாம் பரவசத்தில் ஆழ்த்திய ஆசிரியர் தனபால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெரும் புகழை தனபால் அவர்கள் தனக்கே உரித்தான எளிய நடையில் எடுத்து வைத்திருக்கிறார். அண்ணா அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்பொழுதுமே எளிமையை விரும்பியவர் என்பது மட்டுமல்ல, எளிமையே தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டது. அப்பொழுது அன்றைக்கு மேலவையில் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொன்னப்ப நாடார் அவர்கள் தலைமையிலே காங்கிரஸ் கட்சி ஒரு போராட்டம் நடத்தியது. அந்த போராட்டத்தில் இந்த அரசாங்கம் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த அரசாங்கத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் என்ற பெயரில் பானை உடைப்பு போராட்டம் என்று ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அதாவது பானையை கொண்டு போய் வீதியை தலையிலே சுமந்து கொண்டு போய் இந்த பானை உடைவதை போல் இந்த அரசாங்கம் உடைந்து விடும் என்று பொன்னப்ப நாடார் அவர்கள் தலைமையிலே ஒரு போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது அந்த போராட்டத்தை பற்றி சட்டமன்றத்திலேயே சொல்லுகின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா சொன்னார், பானை உடைக்கின்ற போராட்டம் நடத்தினார்கள், பானை உடைந்தால் இந்த அரசாங்கம் உடைந்துவிடும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது எப்படி உடைக்க முடியும்? பானை உடைப்பது என்பது எளிதானது, அதை உடைத்து விடலாம், அரசாங்கத்தை உடைக்க முடியாது. பாவம், அவர்களுக்கு தான் பானையை சுமந்து கொண்டு வந்து உடைக்கிறார்கள், உடைப்பவர்களுக்கு தான் பாதிப்பை தவிர, இதனால் சிறு வயதில் அவர்களுக்கு சொல்லி வைத்திருப்பார்கள், பானையை உடைக்கக்கூடாது, பாலை கொட்டக்கூடாது என்றெல்லாம் நம்முடைய தமிழ் மரபில் நம்முடைய தாய்மார்கள் பண்பாட்டாக கருதுகின்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு யாரும் சொல்லவில்லை போல் இருக்கிறது. இவர்கள் பானையை போட்டு உடைத்துவிட்டு ஏதோ இந்த அரசு உடைந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டு போகிறார்களே என்ற வேதனை தான் வருகிறது. அப்பொழுதும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன என்றால், ஒரு தொழில் வளர வேண்டும் என்றால், அந்த தொழிலை வளர்க்க வேண்டும் என்றால், அதில் நிறைய அந்த உழைப்பாளிகள், பானை உற்பத்தியாளர்கள் பயன்பெற வேண்டும் என்றால், இவர்கள் இது போல பானைகளை வாங்கி நாள்தோறும் உடைத்துக் கொண்டே இருந்தால் அந்த தொழிலாளியும் யாவது வேலை கிடைக்கும். எனவே அந்த வகையில் பானை செய்கின்ற தொழிலாளிகளுக்காவது ஒரு பயன் கிடைத்திருக்கிறது, நன்மை கிடைத்திருக்கிறது, நன்மை நடக்கிறது என்பதால் இந்த போராட்டத்திற்கு நான் வரவேற்கிறேன் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பிஜி கருத்திருமன் அவர்கள், இன்னும் 4 ஆண்டுகள் நீங்கள் தான் இருக்கப் போகிறீர்கள், இந்த ஆட்சி 4 ஆண்டுகளுக்கு இருக்க வேண்டும் என்று, நீங்கள் 4 ஆண்டுகள் உடல் நலத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், கடவுளை வணங்குகிறேன் என்று இவர் சொல்லுகிறார். ஆனால் அவருடைய கட்சிக்காரர்கள் நான் ஒழிய வேண்டும் என்று பானை உடைக்கிறார்கள். ஆனாலும் நான் எதிர்கட்சி தலைவரை மதிக்கிறேன், அவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர். எனவே அவர் கடவுளை வணங்கி என்னை வாழ வைத்து 4 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது பலிக்கும், அல்லது அங்கே இருக்கின்றவர்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்ற எண்ணம் தான் மற்றவர்களுக்கு ஏற்படும். எனவே இந்த பானை உடைப்பு போராட்டம் பானை தொழிலாளர்களை வாழ வைக்கும் என்பதால் நான் ஏற்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு பானை உடைப்பது என்பது ஒருவருடைய மரணத்தின் போது அவர்கள் அதை ஒரு சடங்காக நம்முடைய தமிழ் பண்பாட்டில் செய்து வருகிறோம். நாம் அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது அதற்கு பின்னால் அந்த பானை உடைக்கின்ற சடங்கு என்பது நம்முடைய மரணத்தின் போது நடைபெறுகின்ற சடங்கு. அந்த சடங்கை அன்றைக்கு அவர்கள் செய்த போது கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை பற்றி எந்தவித வருத்தமும் கொள்ளாமல் அதையும் மிக எளிமையாக விமர்சித்து கடந்து
போனவர் பெருந்தர் அண்ணா. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையாளராக பெருந்தர் அண்ணா அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால்தான் பெருந்தர் அண்ணா அவர்கள் இன்றைக்கு அவர் மறைந்ததற்கு பிறகு இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கொள்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய செயல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் அமைத்த அரசு இன்றைக்கு அவருடைய பெயரை சொல்லிதான் இன்றைக்கு யாரும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியும் என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது என்றால் அதற்கு அண்ணா அவர்களுடைய பெருந்தன்மை, அவருடைய அந்த எளிமை காரணம் என்பதை இங்கே நம்முடைய புதுக்கோட்டை ஆசிரியர் தனபால் அவர்கள் அவருடைய மொழியிலே சொல்கின்ற பொழுது அந்த உணர்வுகள் எனக்கு மேலோக்கின என்பதை தெரிவித்து அடுத்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றுவதற்காக மாணவர் சாபின் ஷா அவர்கள் அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில் தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணாவின் இலக்கு. அண்ணா, நீ பெயரில் மட்டுமல்ல, மக்களின் இதயத்திலும் அண்ணாவாய் திகழ்வித்தாய். அறிஞர் என்ற சொல்லுக்கு நீயே அறிவாய் அமர்வித்தாய். நீ இருந்த காலம் அறியாத வேதை நானே, இருந்தும் உன் புகழ் பாட கவி வடித்தேன். நீ கல்விக்கு உரித்தான பாணி கொண்டு ஆசிரியர் பணி கொண்டாய். இளங்கலை படித்து உன் திறனை வளர்ப்பித்தாய். பன்முகம் கொண்டவனே, பட்டுக்கு பேர் போன காஞ்சியில் பிறந்தவனே, ஒரு விரல் புரட்சியிலும் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் கொள்கையை கொண்டவனே, மேலை நாட்டையே உன் பேச்சாற்றலால் மிரள வைத்தவனே, தீண்டாமையை ஒழித்த நிகரில்லா வேந்தனே, கவிஞனாய் வந்து மக்களின் மனதில் இடம் தொட்டாய். தலைவனாய் வந்து தமிழ் ஆடன பெயரிட்டாய். உன்னலம் கொள்ளாது பிறர் நலமே உன் நலமென வாழ்வித்தாய். உயிர் தமிழே மூச்சென கொண்டாய். நீயும் புலியென அனைவரையும் செதுக்கித்தாய். பல விருதுகளை பெற்ற பன்முக திறனாளனே, உன்னை கவிஞனாய் கண்டோம், ஆசிரியராய் கண்டோம், பேச்சாளனாய் கண்டோம், முதல்வராய் கண்டோம். நீ இல்லா உலகினை காண இயலாமல் நிலைகுலைந்து போனோம். இன்றோ பாட நீ யுகங்களை படைத்து அமைதியாய் விழித்தில்லா நித்திரையில் ஆழ்த்தித்தாய் பதுக்கம் என்னும் அறையில். உன்னின் இறப்பு கூட ஒரு சரித்திரமாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு உள்ளத்திலும் அணையா விளக்கு நீ அண்ணா. உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்க எண்ணின் ஓர் கைவிரல் ஆயுதம். நன்றி ஐயா. திருநெல்வேலியிலிருந்து கல்லூரி மாணவி சபீன் ஷா அவர்கள் மிகவும் சிறப்பான வகையில் தன்னுடைய கவிதைகளை அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில் வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ்ச் சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட அமைப்பாளர் முனைவர் பேராசிரியர் மு. செல்வி அவர்களை அழைக்கிறேன். சிறந்த பேச்சாளராக, கவிஞராக, ஆய்வறிஞராக, பேராசிரியராக பல தளங்களில் தன்னுடைய முத்திரையை பதித்து இன்றைக்கு அவருடைய கவிதைகள் தொகுப்புகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த கவியாளுமை மிக்க படைப்பாளியாக வளர்ந்து வருகின்ற முனைவர் மு. செல்வி அவர்கள் அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில் தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்ய வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். அடுக்குமொழி திகட்டாது பேசி நித்தம் அனைவரையும் மயங்க வைக்கும் சிறந்த அறிஞர். கடுமையின்றி மக்களிடம் பழகி நித்தம் காவலனாய் குறை களைந்து நம்மில் வாழ்ந்தார். நடுநிலைமை கடைபிடித்து வாழ்ந்து வந்தார். நாடனைத்தும் புகழ்கிறதே அவரின் பெருமை. எடுத்த செயல் முடித்து நின்று வெற்றி காண்பார். ஏட்டினிலே அவர் புகழும் நிலை பெற்றிடுதே. ஏழையரின் சிரிப்பினிலே இறைவன் கண்டார். ஏறுளவர் போலம்மே காத்து நின்றார். ஏழையரின் விடிவெள்ளி என்றே திகழ்ந்தார். ஏதிலார்க்கும் அருள் செய்யும் நல்ல நெஞ்சமே. மாலை போல் மின்னுகின்ற மாண்பு கொண்டார். மாயோன் போல் மனங்களிலே நிலைத்து நிற்பார். வாழை போல் நல் நெஞ்சம் வாழ்ந்து நிற்பார். வாரி வாரி வழங்குவதில் வள்ளல் அவரே. தென்னகத்து எல்லை வரை காத்து நின்றார். தெவிட்டாத உரைநடையில் தேனை பொழிந்தார். நன்மை பல நாட்டுக்கே செய்து மகிழ்ந்தார். நற்றமிழில் தமிழ்நாடு பெயரை வைத்தார். இன்னலையே நீக்குதற்கு பாடுபட்டார். இருமொழியில் தமிழகத்தில் கல்வி தந்தார். இன்னோடும் எப்போதும் இதயம் நிற்பார். இனிய அண்ணா வழி நடப்போம் என்றும் நாமே. நன்றி, வணக்கம்.
மிகவும் சிறப்பான கவிதைகளை பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெரும் புகழை போற்றுகின்ற வகையில், பாராட்டுகின்ற வகையில், அவருடைய குணநலன்களை, சிறப்புகளை எடுத்து சொல்லுகின்ற வகையில் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட அமைப்பாளராக மிக சிறப்பாக பணியாற்றுகின்ற பேராசிரியர் முனைவர் மு. செல்வி அவர்கள் தன்னுடைய கவிதைகளை தந்தார்கள். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்து, தொடர்ந்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தர்மபுரி மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவராக இருக்கின்ற கவிமாமணி குணசேகரன் அவர்களை தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்ற அழைக்கிறேன். சிறந்த கவிஞராக, பேச்சாளராக, படைப்பாளியாக வலம் வருகின்ற கவிமாமணி குணசேகரன் அவர்கள் தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்கிறார். பெரும் மதிப்பிற்குரிய ஆவடியார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவையினருக்கும் தமிழ் அன்புடன் கலந்த பணிவான வணக்கங்கள். எங்கள் அண்ணாவின் இலக்கு, பெரியாரின் நிழல், திராவிடத்தின் குரல், தமிழ் தாயின் தவள் புதல்வன், தமிழ் இனத்தின் தலைமகன் எங்கள் அண்ணா. காஞ்சிபுரத்தின் காவிய தலைவன், தமிழால் அரியணை ஏறிய முதல்வன், ஏழைகள் சிரிப்பின் உதயம், எதையும் தாங்கும் இதயம் எங்கள் அண்ணா. ஆரிய மாயையை விரட்டிய திராவிடன், சீரிய மக்கள் தொண்டின் சேவகன், காமராசரை மதித்த பண்பாளன், அந்நியர் வியந்த பேரறிஞன் எங்கள் அண்ணா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழ் மணக்கும் பூக்காடு, தேன் தமிழ் பொழியும் தேன்கூடு, நேரம் தவறா மணிக்கூண்டு எங்கள் அண்ணா. மூவேந்தர் வழி தமிழ் சங்கம், யாருக்கும் அஞ்சாத சிங்கம், மக்கள் மனதில் மாசற்ற தங்கம், தமிழ் வளர்ச்சியில் முக்கிய அங்கம் எங்கள் அண்ணா. நம் அண்ணாவோ பெரியாரின் திராவிட சாட்டை, பாமரனையும் சிந்திக்க வைத்த பகுத்தறிவு கோட்டை. ஆட்சியில் அமர்ந்து முன்னேற்றினார் தமிழ்நாட்டை. நம் அண்ணாவோ தமிழ் அன்னையின் தலைமகன், மதராசை தமிழ் நாடாக்கிய பச்சை தமிழன். பல்லவ மண்ணில் பிறந்த தமிழ் மன்னன், வாசிப்பை நேசித்த கல்வி வேந்தன், மூட நம்பிக்கைகளை கருகு செய்த சூரியன். திருக்குறளை நெஞ்சில் நிறுத்தினார். திரைத்துறையை மக்கள் ஊடகமாக்கினார். திரைமறைவின்றி மக்கள் நலம் நாடினார். கரைப்படியா அரசியலை முன்னெடுத்தார். அக்கறையோடு மக்களாட்சிக்கு வித்திட்டார். பேரறிஞர் அண்ணாவின் வழி நடப்போம், அண்ணாவின் புகழ் ஒளியை ஏற்றுவோம். வாய்ப்புக்கு தமிழ் அன்புடன் மிக்க நன்றிங்க ஐயா. கவிமாமணி குணசேகரன் அவர்கள் தர்மபுரியிலிருந்து மிகவும் சிறப்பான தன்னுடைய கவிதையை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்ந்தார்கள், சிறப்பு பெற்றார்கள் என்ற செய்தியை அவர் மிகவும் அழுத்தமாக சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை எல்லா நிலைகளிலும் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் கொண்டு வாழ்ந்தவர் என்பதுடைய மாற்று கருத்து இல்லை. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தமிழ்நாட்டு மக்களால் முதலமைச்சராக முடிசூடிக் கொண்ட பிறகு பதவியேற்றவுடன் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளராக இருந்தவர் சி.ஏ. ராமகிருஷ்ணன். தலைமையாளர் சி.ஏ. ராமகிருஷ்ணன் பிராமணர், அதுவும் அவர் பாலக்காட்டை சேர்ந்தவர். தந்தை பெரியாருக்கு பிராமணர்களை பார்த்தாலும் பிடிக்காது, அவர்களை இருக்கின்ற மனநிலையில் இருப்பவர். அதிலும் பாலக்காட்டு பிராமணர்கள் என்றால் பெரியாருக்கு மிகவும் ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே அவர் இருப்பார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதவியேற்றவுடன் திருச்சியில் இருந்த தந்தை பெரியாரை சந்தித்து அவரிடத்திலேயே ஆசி பெற்றுக் கொண்டுதான் பதவியேற்க வந்தார் என்பது இதற்கு தெரிந்த வரலாறு. அப்பொழுது தலைமைச் செயலாளராக ஒரு பிராமணர் இருக்கிறார்
பிராமணர்களை எதிர்க்கின்ற கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டது, இவர்கள் அவரை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு செய்தி கூட உண்டு. தந்தை பெரியாரிடத்திலே ஆசி பெறுகின்ற பொழுது, அவர் வாழ்த்துகின்ற பொழுது, அண்ணாவிடத்திலே யாரை நம்பினாலும் பிராமணர்களை நம்பாதே, அவரிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள், அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக எப்பவும் இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி, அதிலும் குறிப்பாக பாலக்காட்டு ஐயர்களை நம்பாதே, அவர்கள் பாலக்காட்டு பிராமணர்கள் உன் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதே என்று சொல்லி, தலைமைச் செயலாளராக இருப்பவர் ஒரு பாலக்காட்டு பிராமணர் என்பதையும் சொல்லி அனுப்பியதாக ஒரு செய்தி கூட உண்டு. அப்படியெல்லாம் பெரியாரே சொன்னபோது கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சி.ஏ. ராமகிருஷ்ணன் அவர்களை அவருடைய பதவி காலம் நிறைவடைகின்ற வரை தலைமைச் செயலாளராக வைத்து அவரை அந்த பதவியிலிருந்து மாற்றாமல் வைத்திருந்தார். இதுதான் பேரறிஞர் அண்ணா. அவர் எதை எதிர்த்தாலும் அதை கொள்கை ரீதியாக, செயல் ரீதியாக எதிர்ப்பார். அதற்காக ஒருவரை அவர்களுடைய செயலை சரியாக இருக்கின்ற போது அதை அவர் எதிர்க்க மாட்டார் என்பதைத்தான் அவர் தலைமைச் செயலாளராக ஒரு பிராமணரை, பாலக்காட்டு பிராமணரை தன்னுடைய ஆட்சி காலத்தில் வைத்திருந்த சம்பவம் என்பது வரலாற்றில் மறுக்கப்பட முடியாத, மறைக்க முடியாத ஒரு சம்பவம் என்பதை நம்முடைய ஆசிரியர் குணசேகரன் அவர்களுடைய கவிதையை கேட்ட நேரத்தில் என் மனதில் உதித்தது. எனவே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எல்லா நிலைகளிலும் எப்பொழுதுமே தனக்கு ஓம்பு இல்லாத அளவுக்கு சிறந்த மனிதராக மட்டுமல்லாமல், ஒரு நல்ல தலைவராக மட்டுமல்லாமல், ஒரு அற்புதமான நிர்வாகியாக இருந்ததால் தான் தமிழ்நாடு அண்ணாவினுடைய 9 ஆண்டு 1 ஆண்டு 9 மாதங்களில் பெற்ற வளர்ச்சி இன்றைக்கும் இந்தியாவின் பல மாநிலங்கள் திகைத்து பார்க்கின்ற அளவுக்கு மிக குறுகிய காலம். இப்பொழுது யாரை எந்த திட்டத்தை எதிர்த்தாலும் இது அண்ணா கொண்டு வந்தார், அண்ணா அறிமுகப்படுத்தினார் என்றுதான் இன்றைக்கு சொல்லுகிறோம். ஆக அவர் அண்ணா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார் என்று பார்த்தால் வெறும் 18 மாதம் 19 மாதம் என்று கணக்கு சொல்லுகின்ற பொழுது அண்ணாவினுடைய ஆட்சியினுடைய நிர்வாக திறன் எவ்வளவு பெரிய, இன்றைக்கு குடிசை மாற்று வாரியமாக இருந்தாலும், பேருந்துகளை தேசிய உடைமையாக்கி அரசு போக்குவரத்து நிறுவனங்களை உருவாக்கியதாக இருந்தாலும், ஈரானம் திட்டத்தை கொண்டு வந்ததாக இருந்தாலும், தமிழை ஆட்சி மொழியாக மாற்றியதாக இருந்தாலும், இன்றைக்கு இருமொழி கொள்கையை வடிவமைத்ததாக இருந்தாலும், எல்லா திட்டங்களுக்கும் அந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு திட்டங்களை ஒரு மனிதரால் நிறைவேற்ற முடியும் என்பதை செய்து காட்டியவர். இந்த 1 ஆண்டு 9 மாதங்களிலே கூட அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்த காலங்கள் ஒரு 3 மாதம். அப்பொழுது கூட அவரிடத்திலே அன்றைக்கு அவருடைய எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்கள் கூட அன்றைக்கு அவர் புற்றுநோய்க்கு இலக்கானதற்கு பிறகு அவர் தன்னுடைய உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜரிலிருந்து எல்லோரும் சொன்னார்கள். அப்பொழுது மருத்துவர்கள் கூட இந்த நோய்க்கு நீங்கள் பார்க்கின்ற அதே நேரத்தில் ஒரு சீதோஷ்ண நிலை மாற்றம் வேண்டும், அதற்கு குடகுமலை பகுதியிலே நீங்கள் சிறிது காலம் ஓய்வெடுத்தீர்கள் என்றால் அங்கிருக்கின்ற இயற்கை சூழல் உங்களை சரிப்படுத்திவிடும், குணப்படுத்திவிடும் என்று சொன்ன போது, நான் என்னை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், இங்கு என்னுடைய சுகத்திற்காக இவர்களை விட்டுவிட்டு அங்கு போய் இருக்க மாட்டேன் என்று சொன்னவர் பெருந்தலைவர். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் அவர் தனக்காக வாடாமல் தன்னை நம்பிய மக்களை, தமிழ்நாட்டை, தமிழ் எல்லா நிலைகளிலும் உயர்த்த வேண்டும், தமிழை உயர்த்த வேண்டும் என்று வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. அதனால்தான் அவருடைய பெரும் புகழை, அவருடைய சிறப்புகளை இன்றைக்கு தமிழகம் பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது, வழிகாட்டியாக ஏற்று நடத்துகிறது என்பதை இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஆசிரியர்
கவிமாமணி கார்த்திகா ராணி அவர்கள் தன்னுடைய கவிதைகளை அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில் அரங்கேற்றம் செய்கிறார்கள். அவையரை வணங்குகிறேன். அண்ணாவுக்கு என் எழுத்தஞ்சலி. அண்ணாந்து பார்க்க வைத்த அண்ணலே அண்ணா, அணையா விளக்கின் அருந்தமிழ் அன்பனே மன்னா, நீதி கட்சியின் நித்திய சுடரே, சுயமரியாதை இயக்கத்தின் முத்தே, சுந்தர தமிழ் இனத்தின் சொத்தே, கழகத்தின் திருத்தொண்டனே, திமுகவின் மூத்த முதல்வனே, பாமரனை பயமுறுத்திய பார்ப்பனியத்தையே பகுத்தறிவால் பாய்ந்து தாக்கிய போர் பரணியே, ஆவணியில் அவதரித்த ஆனந்த குழவியே, சௌமிய வருடத்தின் சம்மட்டியே, மொழி காட்ட மூவிதழ் முத்தமிழே, அடைமொழியில் அதிசயிட்ட அற்புத அகராதியே, ஆங்கிலத்தில் அடுக்குமொழி புரிந்த அரவிந்தனே, 19ஆம் ஆண்டிலே விரும்பி 69இல் சந்தன பேழையிலே அமரஜோதியாய் ஆனாலும் நின் சாவிலும் சரித்திரம் படைத்த சமதர்மனே, சின்னமணியா சீராளனே, உதய சூரியனை அணிந்திட்ட காஞ்சி காதலனே, எழுபிறப்பும் இந்த எழுத்தரே கடலே அறிஞரே. நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அமைப்பாளர், சிறந்த கவிஞராக, நல்ல பேச்சாளராக, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் நலம் விரும்புகின்ற செயல்பாட்டாளராக பல்வேறு நிலைகளில் நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவராக விளங்குகின்ற ஆசிரியர் கவிமாமணி இரா ரமணி ராஜ்குமார் அவர்கள் தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்ய வருகிறார். அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில். அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகள். போட்டி, பொறாமை, பொய் சிரிப்பு நிறைந்த இவ்வுலகு நீயே முன்னேறி நிறைவு காணவே கல்வியை நாடிடு. கல்வி திறனை கற்றலில் காண். பகுத்தறிவு மிக்கதே பண்பாடு காத்து பாரினில் உயர்வு பெறவே வளமான வாழ்வு வல்லமை திறனால் பெற்று வல்லமை பெறவே பலத்தை அடைந்திடு. சட்டம் ஒரு வகை இருட்டறை, அதில் வக்கீல் வாதம் விளக்கு, அதை வெளிப்பாடு செய்ய விவாதம் வெளிச்சம். பேசுவது நமக்கு பக்கத்துணையே, அஞ்சா நெஞ்சம் அற்புத படைப்பாளி, லட்சியவாதிகள் இலக்கணம் உடையவர், ஒப்பற்ற செல்வம் ஓய்வறியா செயல், மக்கள் இதய மகான் அறிஞர் அண்ணா. அண்ணா புகழ் ஓங்க ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி மாம். தங்களுடைய கவிதைகளை பேரறிஞர் அண்ணாவின் பெரும்புகழை சிறப்பை எடுத்து சொல்லுவதற்காக அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில் அரங்கேற்றிய கவிமாமணி ரமணி ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தொடர்ந்து தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக சேலத்திலிருந்து ஆசிரியர் இரா ராஜ்குமார் அவர்கள் அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில் தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்ய அழைக்கிறேன். சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுக்கும் இக்காணொலி கவியரங்கத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரி நிறைமதி அவர்களுக்கும் மற்றும் கவிஞர் பெருமக்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணாவின் இலக்கு கவிதைகளை புனைய காத்திருக்கிறேன். பொது வாழ்வு புனிதம் நிறைந்தது, பொது வாழ்வு புனிதம் நிறைந்தது, பொது வாழ்வில் பணியை செய்திட மக்கள் கூட்டம் மலை போல குவிந்தது, மக்கள் நலனை மனதில் கொண்டவர். அடித்தளம் போடும் அளவிற்கு அண்ணா, அடித்தளம் போடும் அளவிற்கு அண்ணா அசைக்க முடியாத ஆர்வம் கொண்டே உங்களில் ஒருவன் உறவாடி நிற்பேன். கூட்டம் உருவாக கட்டிய கோட்டை, உங்களில் ஒருவன் உறவாடி நிற்பேன். கூட்டம் உருவாக கட்டிய கோட்டை, நமக்கு கிடைத்த நம் தாய்மொழி போல் நம்மில் சிறப்பு நமக்குரிய வகையில், நமக்கு கிடைத்த நம் தாய்மொழி போல் நம்மில் சிறப்பு நமக்குரிய வகையில் எட்ட முடியாத இலக்கு பெறவே, எட்ட முடியாத இலக்கு ஏற்றம் பெறவே உழைத்த மகான் உன்னத மேதை. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. சேலத்திலிருந்து ராஜ்குமார் அவர்கள்
அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில் தன்னுடைய கவிதைகளை தந்தார்கள். அவருக்கு நன்றி தெரிவித்து, பேரறிஞர் அண்ணா அவர்கள் எளிமையின் வடிவாக வாழ்ந்தவர். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற நிலையில் இருந்தாலும் அவர் எப்பொழுதுமே தன்னை ஒரு சாமானியனாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்தவர். ஒரு முறை அவர் பொதுக்கூட்டத்திற்கு, பெரிய குளத்தின் பொதுக்கூட்டம், இவர் சென்னையிலிருந்து அவரும் தத்துவ மேதை டி.கே. சீனிவாசனும், எப்பொழுதுமே அண்ணா எங்காவது கூட்டம் என்றால் அந்த கூட்டத்திலே தான் பேச வேண்டும், மற்றவர்களை யாரையும் பேசினால் தன்னுடைய பேச்சு எடுபடாது என்றெல்லாம் மற்றவர்கள் ஆனால் அண்ணாவை பொறுத்தவரையில் தன்னுடைய தம்பிகளை பேச வைத்துவிட்டு அவர்கள் எல்லாம் பேசுவதற்கு நேரம் தந்து அவர்கள் பேச்சை கேட்டு ரசிக்கின்ற மனநிலையை பெற்றவர். அப்படி அவர் போகின்ற போது பெரிய குளத்தில் பொதுக்கூட்டத்திற்கு அண்ணா போகிறார். சென்னையிலிருந்து ரயிலில் கொடை ரோடு ரயில்வே நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பஸ் பிடித்து கூட்டத்திற்கு போக வேண்டும். மாலையாகிவிட்டது. அன்றைக்கு அவர் ரயிலில் இருந்து இறங்கி அவரும் தத்துவ மேதை டி.கே. சீனிவாசனும் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறார்கள். பஸ் வரவில்லை. ஒரே ஒரு பஸ் வருகிறது. அதில் நிறைய கூட்டம். அதில் ஏற முடியவில்லை. கூட்டத்திற்கு நேரமாகி விடுகிறது. அப்பொழுது அந்த வழியாக ஒரு லாரி வருகிறது. லாரியை பிடித்து லாரியில் போய்விடலாம் என்று பெரும்பாலும் அண்ணா பல நேரங்களில் எது கிடைக்கிறதோ, லாரி, மாட்டு வண்டி எது கிடைத்தாலும் அதிலே ஏறி போய் கொண்டிருப்பார். அப்படி அந்த லாரியை நிறுத்தி அந்த லாரி டிரைவரிடத்திலே அண்ணா கேட்கிறார், இது பெரிய குளத்திலே கூட்டம், அந்த கூட்டத்திற்கு போக வேண்டும், எங்களை கொண்டும் அங்கே விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு அந்த லாரி டிரைவர் சொல்லுகிறார், நீ என்ன பெரிய அண்ணாவா, நீ போய் தான் கூட்டம் நடக்க வேண்டுமா என்று அவர் கிண்டலாக அவரை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது கூட அண்ணா கோபப்படாமல் அதற்கு டி.கே. சீனிவாசன் அவர்கள் இவர்தான் அண்ணா என்று சொன்னவுடன் அவர் அந்த லாரி டிரைவர் அவரை மன்னிப்பு கேட்டு வேகமாக கொண்டு போய் அந்த கூட்டத்தில் விட்டு அந்த கூட்டம் முடிகிற வரை இருந்து அண்ணாவுடைய பேச்சை கேட்டார் என்பது வரலாறு. இப்படி அவ்வளவு எளிமையாக அண்ணாவினுடைய பேச்சு அந்த லாரி டிரைவருக்கும் தெரியும், உலக எல்லோருக்கும் தெரியும். அவ்வளவு சிறப்பாக பேசக்கூடியவர் என்று இருந்தாலும் தான் அண்ணாதுரை என்று அவருக்கு புரிகின்ற வகையில் அவர் இல்லை. அவருடைய எளிமை, அவருடைய உடை, அவருடைய தோற்றம், இதையெல்லாம் பார்த்த அந்த லாரி டிரைவர் யாரோ ஒரு கிராமத்து மனிதர், யாரோ ஒரு சாதாரண மனிதர் என்று நினைத்தாரே தவிர இவர்தான் அண்ணாதுரை, இவர்தான் அண்ணா, இவர்தான் போய் பேச போகிறார் என்று அந்த லாரி டிரைவருக்கு தெரியாது. அந்த வகையில் மிக எளிமையாக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. எப்பொழுதுமே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னை போலவே மற்றவர்களை நினைக்கின்ற மன வலிமை பெற்றவர். எத்தனையோ பேரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைக்கும் அரசியலிலும் சரி, தமிழ் புலமையிலும் சரி, இன்றைக்கு வாழ்க்கையிலும் சரி, எத்தனையோ பேரை வாழ வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், விஐடி வேலூர் பொறியியல் கல்லூரி இன்றைக்கு உலக தரம் வாய்ந்த மிகப்பெரிய கல்லூரியாக உயர்ந்திருக்கின்ற விஐடி கல்லூரி. இந்த கல்லூரியினுடைய வேந்தராக இருக்கின்றவர் ஜி. விஸ்வநாதன். அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து சாதாரண நிலையிலே இருந்தவர். 1965ஆம் ஆண்டு குடியாத்தத்தில் அவருடைய ஊர் குடியாத்தத்திலே ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்கூட்டத்திலே மாணவராக இருந்த ஜி. விஸ்வநாதன் பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். அவர் பேசுவதை அண்ணா கேட்டுக் கொண்டிருந்தார். கேட்டுவிட்டு எல்லோரும் போய்விட்டார்கள், அண்ணாவும் போய்விட்டார். அதற்கு பிறகு அடுத்து அவர் மதுரையிலே ஒரு கூட்டத்திலே பேசுகின்ற பொழுது அவருடைய நண்பர்கள் வருகின்ற பொழுது, குடியாத்தத்தை சேர்ந்தவர்கள் வருகின்ற பொழுது, அன்றைக்கு ஒரு பையன் பேசினான், சிறப்பாக பேசினான், யார் அவர் என்று விசாரித்து வைத்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு தேர்தல் வருகிறது. வந்தவாசி தொகுதியில் விஸ்வநாதனை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லி ஒரு சாதாரண ஒரு மாணவனாக இருந்த, ஒரு படித்து விட்டு
அந்த பேச்சு மட்டுமே அண்ணாவை கவர்ந்த காரணத்தால் இவன் நாடாளுமன்றத்தில் போய் தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக இவர் பேசினால் அது சிறப்பாக இருக்கும், நம்முடைய கருத்துக்களை சொல்லுகின்ற தகுதி உள்ளவர் இவர் என்று அண்ணா உணர்ந்த காரணத்தால் அவரை டெல்லிக்கு அனுப்பி வந்தவாசி தொகுதியிலே போட்டியிட வைத்து அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி, அதற்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக கூட இருந்தார். எதற்கு சொல்லுங்க? அது மட்டுமல்ல, அந்த உறுப்பினரை அவர் அந்த பேச்சை பார்த்து இவரை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து எல்லாம் செய்துவிட்டு அவரை அறிமுகப்படுத்துவதற்கு ஆற்காடு பக்கத்தில் இருக்கின்ற திங்கிரியிலே பொதுக்கூட்டம், இவரை அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்கு அண்ணா போகிறார், போய் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் உங்கள் நாடாளுமன்ற வேட்பாளராக நான் நிறுத்தி இருக்கிறேன், ஜி. விஸ்வநாதன். இவர் என்னை விட அதிகம் படித்தவர் என்று சொல்லுகிறார். எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். அதை சொல்லிவிட்டு அண்ணா சொல்லுகிறார், நான் MA படித்திருக்கிறேன், இவர் MA BL படித்திருக்கிறார், எனவே என்னை விட அதிகம் படித்திருக்கிறார் என்பவரை நம்பி நீங்கள் வாக்களித்தால் என்னை விட சிறப்பாக வாதாடக்கூடியவர், சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்று அண்ணா சொன்னார் என்பதுதான். அந்த சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு ஜி. விஸ்வநாதன் அவர்களை இன்றைக்கு கூட தமிழ் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தமிழ் உணர்வு மிக்க அந்த தொண்டனை, அந்த மனிதனை உருவாக்கியது அண்ணா. அவருடைய பேச்சு அவரை ஈர்த்த காரணத்தால் இவர்தான் சரியாக நம்முடைய தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் வாதாடக்கூடியவர் என்று உணர்ந்த காரணத்தால் எந்தவித பின்புலமும் இல்லாத நிலையில் இருந்த விஸ்வநாதனை இன்றைக்கு இந்த உயர்ந்த நிலைக்கு உருவாவதற்கு அடித்தளமிட்டவர் அண்ணா என்பது வரலாறு. இப்படிப்பட்ட ஒவ்வொன்றையும் அண்ணாவினுடைய வாழ்க்கையில் அவர் செய்த சாதனைகள், செய்த சிறப்புகள் அடுத்து வந்தவர்களால் மறைக்கப்பட்டு விட்ட காரணத்தால், அண்ணாவை விட சிலர் மேம்பட்டவர்களாக தங்களை காட்டிக்கொண்டு ஆட்சி இருந்த காரணத்தால் வெளிப்பட்டார்களே தவிர, அண்ணா இல்லை என்றால் இவர்கள் யாருமே வெளியே வந்திருக்க முடியாது, வாழ்ந்திருக்க முடியாது, அரசியலில் தொடர்ந்திருக்க முடியாது, நிலைத்திருக்க முடியாது என்பதுதான் உண்மை. இவர்கள் அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் இன்றைக்கும் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இந்த கவியரங்கத்தில் அண்ணாவினுடைய இலக்கு என்ற தலைப்பில் தன்னுடைய கவிதைகளை அரங்கேற்றம் செய்வதற்காக கவிமாமணி முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்கள் கவிதை அரங்கேற்றம் செய்ய வருகிறார்கள். அண்ணாவின் இலக்கு என்ற தலைப்பில். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வாய்ப்பு கொடுத்த சொல்லின் செல்வர் ஐயாவை நன்றியோடு வணங்கி என்னுடைய கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். கடமையின் பிறப்பிடம் அண்ணா. அண்ணாவின் இலக்கு கடமை, கடமையின் பிறப்பிடம் அண்ணா. கருத்தாழமும் கடமையும் மிக்க இந்த அரங்கினை நான் முதலில் தலை வணங்குகிறேன். மீண்டுமாய் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சொல்லின் செல்வர் ஐயாவை மறுபடியுமாய் வணங்குகிறேன். உங்கள் சிந்தனைகளை சில நிமிடம் கடன் தாருங்கள். கண்கள் எம்மை காணட்டும், காதுகள் எம்மை கேட்கட்டும், இதயமும் மொபைலும் மௌனத்தில் இருக்கட்டும். இக்கவியரங்கம் முடியும் வரை எம்மோடு நீங்களும், உம்மோடு நாங்களும், நம்மோடு தமிழும் ஒன்றென கலக்க அனுமதிப்பது நம் தலையாய கடமை. சேயை காப்பது தாயின் கடமை, சான்றோனாக்குவது தந்தையின் கடமை, அறிவுக்கண் திறப்பது ஆசிரியர் கடமை. அத்தனையும் மொத்தமாய் செய்து முடித்த அண்ணா சொன்ன முதல் வார்த்தை கடமை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 எழுத்து மந்திரத்தை உச்சரித்த அரசியல் சாணக்கியர். எழுத்தறிவற்ற பாமரனுக்கும் பகுத்தறிவை பாய்ச்சிய இருட்டறையில் முடங்கியிருந்த தென்னகத்தை வெளிச்ச பாதைக்கு இட்டு சென்ற வேட்டி கட்டிய வெளிச்ச கலங்கரை. இருட்டறையில் முடங்கியிருந்த தென்னகத்தை வெளிச்ச பாதைக்கு இட்டு சென்ற வேட்டி கட்டிய வெளிச்ச கல்லறை. சனாதன கிடங்கின் கீழ் இருந்த வருணாசிரம பள்ளத்தாக்கிலிருந்து அடித்தட்டு மக்களின் வாழ்வியலை அரசின் கொள்கை வழி நின்று மீட்டுருவாக்கம் செய்த சமத்துவ சமூக நீதி கடமைவாதி நம் அண்ணா. இதை ஒருவரும் மறவாதிருக்க வேண்டிதான் சுட்டு விரல் நீட்டிய சிலையாய் நின்று சுட்டி காட்டும் அரசியல் சூத்திரர் நம் அண்ணா. சுட்டு விரல் நீட்டிய சிலையாய் நின்று சுட்டி காட்டும் அரசியல் சூத்திரர் நம் அண்ணா. மடமைதனை தோலுரித்த திராவிட தீக்கணல் நம் அண்ணா.
வேர்வழி கழிவு நீர் பாய்ந்தாலும் இளகிய இளநீர் தரும் தென்னை போல எவர் வந்து ஏசிடினும் பதறாமல் சிதறாமல் சிலேடையாய் பதிலளிக்கும் இன்சொல் பேச்சாளர் நம் அண்ணா. எவர் வந்து பேசிடினும் பதறாமல் சிதறாமல் சிலேடையாய் பதிலளிக்கும் இன்சொல் பேச்சாளர் நம் அண்ணா. ஏழை எளியோர்க்கு ஏற்றமிகு வாழ்வளித்து எளிமையும் ஏந்தலாகலாம் என வாழ்ந்து காட்டிய கண்ணியவான் நம் அண்ணா. பற்றி எரிந்த திராவிட தீயை தீப்பொறியாக்கி தீர்ந்து விடாமல் உணர்வெனும் உலைக்கால நெருப்பிலிட்டு இரும்பாக்கிய பாட்டாளி நம் அண்ணா. உணர்வெனும் உலைக்கால நெருப்பிலிட்டு இரும்பாக்கிய பாட்டாளி நம் அண்ணா. சாதி ஒழித்து கூடி வாழ செய்து பசியை ஒழித்து உணவளித்து காத்து தோழமை கொண்டு தொண்டு செய்து குறுகிய காலத்தில் மாபெரும் வரலாறு படைத்திட்ட சரித்திர நாயகன் நம் அண்ணா. சாமானியனும் பாராளுமன்றம் செல்ல சூத்திரம் அமைத்து மந்திர தமிழ் எடுத்து மாயம் செய்து தூங்கிய நெஞ்சமெல்லாம் விழிக்க வைத்து தந்திர கடமைவாதி முத்தமிழ் வித்தகர் நம் அண்ணா. பாழான சமூகத்தை பகுத்தறிவு நீர்ப்பாய்ச்சி கலை நிலமெல்லாம் விளைநிலமாக்கிட எழுதுகோள் ஏந்திய ஏழை காவலன் நம் அண்ணா. கலை நிலமெல்லாம் விளைநிலமாகிட எழுதுகோள் ஏந்திய ஏழை காவலன் நம் அண்ணா. மதராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என உலகறிய செய்த பச்சை தமிழன் நம் அண்ணா. பாராளுமன்றத்தில் சீரான ஆங்கிலத்தில் ஆராதனை செய்த பண்பாட்டு வித்தகன். மொழி எனும் அழகி வார்த்தை எனும் ஆடை கட்டி கவிநடம் புரிவாள். காஞ்சி தலைவனின் அடுக்குமொழி அழகில் காஞ்சி பட்டுடுத்தி கலிநகம் புரிவாள் மொழி எனும் அன்னை. கேட்டார் பிணிக்கும் தகைவாய் அவர் குரல். வீணரின் விவாதத்தை வெட்டி பேசும் அவரின் சொல்லாடல். ஒருமுறை அரசு பேருந்துகளில் வள்ளுவர் படமும் வள்ளுவர் வாக்கும் யாகாவாராயினும் நாகாக்க என்று குரலடி பொறிக்க எவர்க்கு என எதிரணி வினவ நாக்குள்ள அனைவருக்கும் என நயமாய் பதிலடி கொடுத்த தென்னாட்டு பெர்னாட் ஷா நம் அண்ணா. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடும் கூட்டம் அல்ல, சித்திரை பத்திரை நித்திரை முத்திரை என அடுக்கு மொழிக்காய் காத்திருந்த கூட்டத்தின் பெருந்தலைவன் நம் அண்ணா. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடும் கூட்டமாய் அல்ல, சித்திரை பத்திரை நித்திரை முத்திரை என்ற அடுக்கு மொழிக்காய் காத்திருந்த கூட்டத்தின் பெருந்தலைவன் நம் அண்ணா. காய்ந்த நிலமெல்லாம் நீர்வாய்த்து ஓய்ந்த உள்ளமெல்லாம் பால்வார்த்து நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் காஞ்சி தலைவன் நம் கடமைவாதி அண்ணா. மடைமை ஒழித்த மகோன்னதவாதி. அவரின் நினைவு நாளில் அவரை நினைப்பதும் அவரை பாடுவதும் அவரை போற்றுவதும் நம் கடமை. கடமையின் பிறப்பிடம் அண்ணா. அண்ணாவின் இலக்கு கடமை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பான வகையில் நாம் எல்லாம் எதிர்பார்த்திருந்ததை நிறைவேற்றுகின்ற நிலையில் பல்வேறு செய்திகளை தன்னுடைய கவிதைகளில் தொகுத்து பகுத்து நிறைவாகவும் விரைவாகவும் தன்னுடைய கவிதைகளை வழங்கியதற்காக கவிமாமணி முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அவர் பேசுகின்ற பொழுது பெருங்கிற அண்ணாவின் பெரும் சிறப்புகளை எல்லாம் தன்னுடைய கவிதையில் எடுத்து வைத்தார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களை பொறுத்தளவில் இந்த நிலையிலும் அவருடைய கருத்துக்கள் என்பது தன்னுடைய இலக்கிலிருந்து வழுவாமல் அதே நேரம் எதிரியை தாக்கும், ஆனால் தாக்கப்படுகின்றவர் கூட தன்னை தாக்குகிறதே என்று கதற முடியாத நிலையில் அவருடைய வார்த்தை அம்புகள் அவரை துளைத்தெடுக்கும். அந்த அளவுக்கு அவரே அதை வெளியில் காட்ட முடியாத நிலை இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவையில் காஞ்சிபுரத்திலே தோல்வியுற்றதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களால் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலங்களவையில் அண்ணா 6 ஆண்டுகள் மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றினார். அப்பொழுது மாநிலங்களவையில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராகவும் குல்சாரிலால் நந்தா அவர்கள் உள்துறை அமைச்சராகவும் இருந்த நேரம் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். பேசுகின்ற பொழுது மொழி பிரச்சனையை பற்றி ஆழமாக அழுத்தமாக வலியுறுத்தி அண்ணா பேசுகின்ற போது அப்பொழுது குல்சாரிலால் நந்தா அவர்களை அண்ணா கோடிட்டு காட்டி இந்தி மீது
குல்ஜார்லால் நந்தா அவர்கள் இந்தியை கொண்டு வந்தே தீர்வேன் என்று இருந்து கரம் கொண்டு எங்களை எல்லாம் அடக்க பார்க்கிறார் என்றெல்லாம் அண்ணா விமர்சித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது குல்ஜார்லால் நந்தா எழுந்து, நீங்கள் நினைப்பதைப் போல என்னுடைய தாய்மொழி இந்தி இல்லை, நான் என்னுடைய மொழி பஞ்சாபி, நான் வளர்ந்தது குஜராத்தி பள்ளி பயின்று வளர்ந்தேன், எனவே நான் இந்திக்கு வக்காலத்து வாங்குகிறேன், இந்தி என்று சொல்லாதீர்கள், இந்தியாவில் அதிகமானவர்கள் பேசுகின்ற காரணத்தால் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தியை ஏற்றுக்கொள்வதற்காக நான் பேசுகிறேன், என் தாய்மொழி என்பதற்காக இல்லை என்று உள்துறை அமைச்சர் குல்ஜார்லால் நந்தா அவர்கள் சொல்றார். இதை கேட்டவுடன் அண்ணா பதறவில்லை. அப்பொழுது அவர் பொறுமையாக சொன்னார், நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு நேர்ந்தது துரதிருஷ்டம், அவர் பிறந்த மொழி ஒன்றாகவும் வளர்ந்த மொழி ஒன்றாகவும் இன்றைக்கு வாழுகின்ற மொழி ஒன்றாகவும் இன்றைக்கு ஒரு நிலையில்லாத அவருடைய நாடோடித்தனமான மொழியை தேர்ந்தெடுத்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கொடுமை எங்களுக்கு நேரவில்லை. நாங்கள் பிறந்தது வாழ்ந்தது இனியும் வாழப்போவது எங்களுடைய தாய்மொழியாகிய தமிழ்தான். எனவே எங்கள் மொழி என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு, நாங்கள் எங்கள் மொழியை விட்டுக் கொடுக்க போவதில்லை, விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவருடைய தாய்மொழியை கூட விட்டுக் கொடுத்து விட்டு இன்றைக்கு வாழ்வதற்காக இந்தியை பேசுகிறார். அப்படிப்பட்ட நிலை எங்களுக்கு எப்போதும் வரக்கூடாது, வராது என்று பேசுகிறார். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவர் மொழியை நாங்கள் திணிக்கவில்லை. நானே கூட இந்தி என்னுடைய தாய்மொழி இல்லை, நான் பஞ்சாபி மொழிதான் என் தாய்மொழி, என் தாய்மொழியை விட்டு நான் இந்தியை ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்காக அவர் அதை சொன்னார். ஆனால் அதையே திருப்பி உங்களை போல நாங்கள் வாழ்வதற்காக மொழியை விட்டு தர மாட்டோம் என்று சொன்னவர் அல்ல. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் எந்த ஆயுதத்தை எதிரி வீசினாலும் அந்த ஆயுதத்தை உடனே திருப்பி அந்த எதிரியை தாக்குவது கூட தெரியாமல் தாக்கி விடுகின்ற ஆற்றலை பெற்றவர் அண்ணா. அதனால்தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும், உலகத்தில் கூட எந்த நாட்டிலும் ஒருவர் பேச்சையும் எழுத்தையும் மட்டுமே ஆயுதமாக வைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி இருக்க முடியும் என்று நினைப்பதற்கு கூட முடியாத நிலையில் தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த பேச்சும் எழுத்தும் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை தந்ததே தவிர, எதை பேசினாரோ அதை எழுதினார், எதை எழுதினாரோ அதை செயல்படுத்தினார். அதனால்தான் அண்ணா இன்றைக்கு மிகப்பெரிய எந்தவித பின்புலமும் இல்லை. அவருடைய குடும்பம் என்பது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலும் நலிவு நிலையிலே இருந்த நிலையில் வாழ்ந்த குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு நெசவாள குடும்பத்தில் ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் தன்னுடைய உயர்கல்வி பெறுவதற்கு கூட அவரால் முடியாத நிலையில் அவருடைய ஆசிரியர்கள் சொன்னதற்கு பிறகு அவர்களுடைய உதவியோடு தன்னுடைய பச்சையப்பன் கல்லூரி படிப்பை தொடர முடிந்தது, சேர முடிந்ததே தவிர அவருடைய குடும்பத்திற்கு அதற்குரிய வாய்ப்பு கூட இல்லாத நிலையில் இன்றைக்கு மிகப்பெரிய பலம் பொருந்திய, இன்றைக்கு காங்கிரஸ் என்று சொன்னாலே அது மிகப்பெரிய பணக்காரர்கள் உள்ள கட்சி. ஜமீன்தார்கள், விட்டாபராசிகள், பட்டயக்காரர்கள், பாளையக்காரர்கள், ஆலை அதிபர்கள் என்று மிகப்பெரிய தனவான்கள் ஆக்கிரமித்திருந்த ஒரு கட்சியை, ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியை எந்தவித வசதியும் இல்லாமல் ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில், சராசரி குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் அந்த ஆட்சியை வீழ்த்தி, அந்த கட்சியை வீழ்த்தி, ஒரு நிரந்தரமான அந்த கட்சிக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தர முடியும் என்றால் அது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெரும் ஆற்றலை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர் எவ்வளவோ தமிழ் அறிஞர்கள் இருந்தார்கள். அந்த தமிழ் அறிஞர்களெல்லாம் தன்னுடைய வாதத்தால் வென்று
பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் வரிசையில் நின்று கட்டணம் செலுத்தி டிக்கெட் பெற்று அவருடைய பேச்சை கேட்கின்ற மனநிலையில் அன்றைக்கு மக்கள் இருந்தார்கள் என்றார். அவர் பேச்சை, தமிழை எவ்வளவு சிறப்பாக செய்தார் என்பது மட்டுமல்ல, அந்த பேச்சின் ஈர்ப்பு என்பது மக்களிடத்திலே எப்படி சிறப்பாக இருந்தது என்பதை உணர முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாமேதை தமிழுக்கு அவரால் தமிழ் பெருமை பெற்றது, தமிழால் அவர் பெருமை பெற்றிருக்கிறார். இன்றைக்கு அவர் இல்லை என்றால் தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை. இன்றைக்கு தமிழுக்கு இன்றைக்கு ஏற்றமில்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருமொழி கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கிறது என்றார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அது செய்யவில்லை என்றால் நிச்சயம் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த குறுகிய கால ஆட்சியில் தமிழை காக்கவும் தமிழுக்காக இன்றைக்கு உயர்ந்தோங்கி இருக்கின்ற உலக தமிழாட்சி நிறுவனமாக இருந்தாலும், இன்றைக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமாக இருந்தாலும், உலக தமிழ் சங்கமாக இருந்தாலும், இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறையாக இருந்தாலும், இப்படி இன்றைக்கு தமிழை வளப்படுத்துகின்ற அத்தனைக்கும் அடிப்படையை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் இன்றைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கு தலைமைச் செயலகம் தமிழ்நாடு அரசு என்ற பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அண்ணாவினுடைய சாதனை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மெரினா கடற்கரை ஓரத்தில் இன்றைக்கு வரிசையாக தமிழ் அறிஞர்களுடைய சிலைகள் நிற்கிறது என்றால் அதை 2ஆம் உலக தமிழ் மாநாட்டின் போது பிறகு அண்ணா அவர்கள் உருவாக்கி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு தனக்கு பின்னால் தன்னுடைய வாரிசுகளை உருவாக்கியது மட்டுமல்ல, தான் இருக்கின்ற பொழுதே அந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு திட்டங்களை செயல்படுத்த முடியுமோ, எவ்வளவு வேகமாக செயல்படுத்த முடியுமோ அத்தனையும் செய்தவர் பேரறிஞர் அண்ணா. இத்தனைக்கும் அன்றைக்கு அமைச்சர்களை கூட அதிகம் வைத்திருக்கவில்லை. 7 அமைச்சர்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய சாதனைகளை அவரால் செய்ய முடிந்தது என்றால் அவருடைய ஆற்றலையும் அறிவையும் திறமையும் நிர்வாகத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு மாமேதையினுடைய இலக்கை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய கொள்கையை, அவருடைய நினைவை போற்றுகின்ற இந்த கவியரங்கத்திற்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையில் இதில் பங்கெடுத்து நான் அழைக்கின்ற போதெல்லாம் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த கவியரங்கத்தின் வழியாக, இந்த கவிதை அரங்கேற்றத்தின் வழியாக இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பெரும்புகள் பேசப்பட்டது மட்டுமல்ல, இது அடுத்த நிலைக்கு, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகின்ற வகையில் இதை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுடைய பேச்சுக்கள் இதோ இப்பொழுது பேசினீர்கள், இதோடு முடிந்தது என்று இல்லை. இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகு கூட அண்ணாவை பற்றி நீங்கள், அண்ணாவின் இலக்கை பற்றி நீங்கள் பேசியது, நீங்கள் கவிதை படித்தது நிரந்தரமாக இருக்கின்ற வகையில் பாதுகாக்கின்ற அனைத்து பணிகளையும் அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கம் செய்து கொண்டிருக்கிறது, செய்யும். எனவே அண்ணாவை நாம் போற்றுகிறோம் என்பதை விட, அண்ணாவை போற்றுகின்ற அதே நேரத்தில் நம்மையும் நாம் ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அண்ணாவினுடைய பெரும்புகளை நாம் பேசுகிறோம் என்பதை வருங்காலத்தில் நம்முடைய வரலாற்றில் நமக்கும் ஒரு இடம் கிடைத்திருக்கிறது என்கின்ற நிலையை உணர்த்தும் என்று எல்லோரும் வாழ்ந்த காலத்தில் சாதனை படைத்து பரிசு பெறுவோம், விருது பெறுவோம். ஆனால் அண்ணா இறந்ததற்கு பிறகும் விருது பெற்றவர். அவருடைய சாதனை சாதிப்பது என்பது வாழ்நாளிலே மட்டுமல்ல, அவர் இறந்ததற்கு பிறகும் சாதனை படைத்த உலகத்தின் ஒரே மனிதர் அண்ணா. அவருடைய இறப்பு ஊர்வலம் என்பது இன்றைக்கு உலகத்தில் இதுவரை நடந்த எல்லா ஊர்வலங்களிலும் விஞ்சிய ஊர்வலம் என்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இன்று பதிவு செய்யப்பட்டு, அதற்கு இணையான இதுவரை அப்படி ஒரு ஊர்வலம் நடந்ததில்லை, அவருடைய மரண ஊர்வலத்துக்கு அந்த கூட்டம் வந்ததில்லை என்று சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு சாதாரணமான காஞ்சிபுரத்தின் ஒரு நெசவாள குடும்பத்தின் ஒரு மிக மிக எளிமையான சூழலில் வாழ்ந்த ஒரு பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஒரு மனிதன் உலக சாதனை தன்னுடைய மரணத்தின் போது உலக சாதனை படைக்க முடிந்தது என்றால் அது பேரறிஞர் அண்ணா அவர்களால் மட்டும்தான் முடிந்தது. அப்படிப்பட்ட சாதனையை செய்த பேரறிஞர் அண்ணாவினுடைய பெரும்புகளை பேசுகின்ற, நினைவு கூறுகின்ற வாய்ப்பை நானும் பெற்றதற்காக நானும் உங்களோடு சேர்ந்து பெருமைப்படுகிறேன், பெருமிதப்படுகிறேன் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரையாற்றுவதற்காக
நம்முடைய அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி உரையாற்றி சிறப்பு சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. என்றும் எம் தலைமை ஐயா அவர்களுக்கும் படித்த பிறகும் திரும்பவும் சிரமம் பாராமல் வந்து ஐயாவின் கோரிக்கையை ஏற்று இங்கு பெருமைப்படுத்தி அவரையும் பெருமைப்படுத்திய எமது அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் கவிஞர்களுக்கும் என்றும் தாம் கலந்து கொண்டாலும் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் ஆதரவு அளித்து என்றும் இந்த நிகழ்ச்சிகளில் ஐயாவின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் எமது மிகுந்த அன்புள்ளம் கொண்ட கவி பெருமக்களுக்கும் ஐயாவின் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் துணை இருக்கும் செயலாளர் திருமதி நிறைமதி அவர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளையும் வந்த நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்து வணங்குகிறேன். வணக்கம் ஐயா. உலக தமிழர்களின் உணர்வுகளை ஒன்றுபடுத்தும் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. காத்திருங்கள், இணைந்திருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது பின்னூட்டம் எங்களது முன்னேற்றம். அன்பான விமர்சனங்களை கனிவோடு தாருங்கள். நன்றி, வணக்கம்.